யாருக்கு எங்கேயோ டிவோர்ஸ் நடந்தா ஏங்க நம்ம ஆளை போட்டு நோண்டுறீங்க? நாங்க பிச்சை எடுக்கிறோம் சார். எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். காலை பிடிச்சி அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா போடா. இப்போ கோலிவுட்ல நிறைய பேருக்கு, நிறைய பிரபலங்களுக்கு டிவோர்ஸ் அப்படியே வரிசையா வந்துக்கிட்டே இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி அ பேட் திங். நான் அதை லைக் பெருமையாகவே சொல்லல, ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. பட் எங்கே நடந்தாலும் அதுக்கு நம்ம தனுஷ்டாக்கா காரணங்க. எஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் அவார்ட் வின்னர் அவங்க மனைவி சாய்ரா பானுவோட ஆஃப்டர் 29 இயர்ஸ் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க கன்ஃபார்மாக லைக் ட்விட்டர் ஹேண்டிலையும் அவங்க போட்டிருக்காங்க. அதில் ரஹ்மானும் ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தார், உடஞ்ச கிளாஸஸ் எதுவுமே நம்மளால் மறுபடியும் ஒட்ட முடியாதுன்னு. அந்த மாதிரி வழக்கமாக டிவோர்ஸில் என்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுவாங்க இல்லை, ஒரு டெம்ப்ளைட் டெக்ஸ்ட் மாதிரி, அதே மாதிரி தான் அவரும் போட்டிருக்கார். ஸோ காரணம் யாருக்குமே இன்னும் தெரிலங்க. சும்மா யூடியூப்பில் லைக் ஃபியூ ரியூமர்ஸ் அப்படி போய்கிட்டு இருக்கணும். அதில் 2 ரியூமர் தான் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வைஃப், அதாவது சாய்ரா பானு அவர்கள், அவங்க ஒரு மஸ்லிம் அண்ட் அவங்க லைக் ரஹ்மானும் மஸ்லிம் தான். ஸோ அவங்க அந்த கல்ச்சர் இருக்குல்ல, எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது, ரொம்பவே அந்த ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு ஆல்ட் ஃபேஷன், ஆல்ட் ட்ரெடிஷன், கன்சர்வேட்டிவ் கல்ச்சராக அவங்க லைக் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் அவங்க இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அது அவங்களுக்கு லைக் பிடிக்கலையாம். எல்லாமே ஒரு அசம்ஷன் தாங்க. அதோட என்ன இப்போ சமூக வலைத்தளங்கள் இருக்கிறோ அதை தான் நான் அவங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கலையாம். அண்ட் அதுலேருந்து லைக் ஒரு ஃப்ரீடம் மறுபடியும் தேவை, இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இந்த ஒரு டிவோர்ஸை லைக் அவங்க மூலமாக தான் இனிஷியேட் பண்ணியிருக்குன்னு. இப்படியே என்னால் வாழ முடியாது. அண்ட் ரஹ்மானுக்கு ஆஃப்கோர்ஸ் இது பிடிக்கலையாம். அண்ட் அதான் அந்த பிரிவுக்கு காரணம்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரஹ்மான் இப்போ இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சுல்ல, ஒரு 5 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய க்ரூவில் இருக்கிற அந்த பேசிஸ்ட், அவங்க பேர் என்ன, ஏதோ மோகினி தாஸோ மோகினி தேஸோ தெரில, பட் அவங்க வந்து டிவோர்ஸ் எடுத்துருக்காங்க ஜஸ்ட் 5 ஹவர்ஸ். அது ரஹ்மானுடைய நோட்டீஸுக்கு அப்புறம் அந்த நியூஸ் வெளியாக வந்திருக்கு. ஒரு வெள்ளைக்காரனோடு தான் அவங்க மேரேஜ் ஆகியிருந்தாங்க, அவங்களோட இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே லவ் ஆகிடுச்சு அண்ட் அதனால தான் நம்ம ரஹ்மான் இந்த டிவோர்ஸை இனிஷியேட் பண்ணியிருப்பாருன்னு ஒரு பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை எது உண்மை எது போயின்னு நம்ம பேச வரலைங்க. பட் அதுவும் இந்த செகண்ட் அந்த ரியூமர் இருக்குல்ல, அதாவது நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாருன்னு, அதுதான் என்னால் கண்டிப்பாக நம்ப முடியலைங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு லவ் இருக்குன்னு அவங்க அதை வெளிக்காட்டியிருக்காங்க. இன்டர்வியூ ஏதாவது போட்டோன்னா எனக்கு பிடிக்காத திருப்பி பார்க்கறதுக்கு அதை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, வாய்ஸ் பேச பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இப்பதான் தெரிஞ்சு டியூன்லாம் எப்படி வருது, இவ்வளவு லவ் இருந்தா எப்படி வராம இருக்கும். இன்டர்வியூலாம் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். சார் இருக்கு சார், இன்னொரு மைக் எடுத்துருவேன் சார், நான் தனியா பேசுறேன் சார். மைக் ஃபோன் பார்த்து வர மாட்டேனே. ஹிந்தியில் பேசுங்க, தமிழில் பேசுங்க ப்ளீஸ். அரும் 29 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வாய்ப்பு இல்லைங்க. ஏற்கனவே அவர் ட்விட்டர் பேஜில் போட்டார் 30வது வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட வேண்டிய டைம், பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தத்தோடு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த செகண்ட் ரியூமர் வந்து கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. அவரே ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க, ஆரம்ப டைமில் இந்த பேரும் வருதில்ல, சாய்ரா பானு அவர்கள், அவங்க வந்து இந்த குஜராத் கல்ச்சரில் இருக்கிறவங்களாம். அண்ட் நம்ம ஏஆர் ரஹ்மான் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற நம்ம கல்ச்சரில் தான் வளர்ந்து வந்தாராம். ஸோ அந்த பிகினிங் டைமில் அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சாம். அதுவும் ரஹ்மானுடைய அம்மாவும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் அவங்க இருந்தாங்க. அண்ட் அந்த பிகினிங்கில் லைக் டில் த கிட்ஸ் அவங்களுக்குள்ள சில பல சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாம். பட் அதுக்கப்புறம் அந்த கிட்ஸ் அண்ட் 2 பொண்ணுங்க வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஃபேமிலியாக ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்தது. இன்னொரு ரியூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஹ்மான் அடிக்கடி துபாயில்
மியூசிக் பண்ணுறாராம். அதாவது உங்களுக்கே தெரியுங்க, சென்னையில் அவருடைய மியூசிக் ஸ்டுடியோ இல்லை, துபாயில் தான் இருக்குது. அதுக்கு அந்த காரணம் என்ன நம்ம அப்புறம் வருவோம். பட் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் நம்ம என்ன பேர் அவங்களுக்கு, சாய்ரா பானு, அவங்களுக்கு அது பிடிக்கலையா. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வர்றதில்லை. ரஹ்மான் வேலைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிடுறாராம். ஐ திங்க் ஒரு இன்டர்வியூலையும் கொடுத்துருந்தார். அதாவது இசை இட்ஸ் நார்மல் ஜாப் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் இல்லை. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்குங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய மெமரிஸ் எல்லாமே ஒரு மாறுற தன்மை இருக்குது. ஸோ இட்ஸ் அட்டாச் டு த பிளேஸ். இப்போ என்ன பேர் அந்த படத்துக்கு, பொன்னியின் செல்வனுக்கு அவர் இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தார். அண்ட் அங்கேருந்து தான் அவர் மியூசிக் தயாரிச்சார் ஃபார் பொன்னியின் செல்வன். ஏன்னா அவருடைய கல்ச்சர் தேவைப்பட்டிருந்துச்சு. அந்த டைமில் இந்தோனேஷியாவிலையும் இந்த பாண்டிய மன்னர்கள் போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்தோனேஷியாவில் இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே தயாரித்தார். பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் டேஸ்ட்டும் மாறும். ஒரு விஷன் ஒன்று வரும், இன்னோவேஷனாக நாம் மியூசிக் தயாரிக்கலாம். இது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண முடியலையா. சென்னையிலையும் பண்ணலாம் தானே, ஏன் நீங்கள் அடிக்கடி துபாய்க்கு போகணும், இந்தோனேஷியா போகணும், அந்த மாதிரி ஆல்வேஸ் ட்ராவலியராக இருந்தார் நம்ம ஏஆர் ரஹ்மான். ஸோ டிமாண்டிங் மியூசிக் கரியரில். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் ஈவன் இன் த வேர்ல்ட். ஸோ அடிக்கடி அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னு அதுவும் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருந்தது. பட் எப்படியோங்க எல்லாத்துக்குமே நம்ம தனுஷை இழுக்கிறாங்க. அதாவது ஏஆர் ரஹ்மானுடைய லாஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா ராயன், தனுஷ் சார் அவர்களோட தான் அதை நடிச்சிருந்தார். அண்ட் அவர் தான் காரணம், லைக் இன்டைரக்டாக காரணம்னு நிறைய பேர் அதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் அவரோட கைகோட்டரில் தனுஷ் சாரோட, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஜிவி பிரகாஷுக்கு ஆயிடுச்சு. இப்போ ராயனில் கைகோட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ரீல்ஸ் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எலும்பு சப்பல்ல கொட்ட, உன் தம்பி செய்வன முட்டை, உங்க அக்கா வந்தா கிட்ட, உங்க அப்பா தல்ல சொட்ட, நீ பஸ்ல போவ ட்ரிப்பு, நான் 5 ரூபாய் சுப்பு, நம்ம கறிக்கும் கல்லு உப்பு, நீ எத்தனை மாலா தப்பு, கையில பூச்சிக்கோ மூச்சாச்சிக்கோ உமாக்கி, எம்மா துண்டு துண்டு துணின பேரா பர்போக்கி, கையில பூச்சிக்கோ மூச்சாச்சிக்கோ உமாக்கி, எம்மா துண்டு துண்டு துணின பேரா பர்போக்கி. தெரியலங்க, சும்மா தனுஷியை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். நல்ல மனுஷனுங்க அவர். இப்போ நிறைய விஷயங்கள் அவருக்கு எதிராகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நயன்தாரா இஷ்யூ வந்துச்சுல்ல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவர் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார்ல, எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும்னு. எவ்வளவோ கேலிகள், கிண்டல்கள், உருவ கேலிகள், துரோகங்கள், பொய்யான அவதூறுகள், நேற்றைய பத்தின ஏக்கமும் இல்ல, நாளைய பத்தின கவலையும் இல்ல. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். நம்ம யாருன்னு எனக்கு தெரியும், என்ன படிச்ச சிவனுக்கு தெரியும், என் அப்பா அம்மாக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்காக ஒரு பதில், காலம் பதில் சொல். சரி, இந்த நயன்தாரா விஷயத்தை அப்படி வித்துருவோம், அது வேறு டாபிக். டிவோர்ஸ் இந்த காலிவுட்டில் இப்போ அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்குங்க. நான் கண்டிப்பாக இப்போ நாம் எஸ்பெஷலி இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம இப்போ எடுத்துப்போம். ஸோ அவங்களே இப்போ இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அவங்களுடைய ப்ரைவேட் விஷயம் தான். பட் அது பப்ளிக்காக வெளியில் வரும்போது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு யூஸ்வலாக அது நடக்கிறத ஒரு காமன் திங் மாதிரி தான் டிவோர்ஸை நம்ம எல்லாருமே அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்ப்போம். ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் விட இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பட்டையாக கிளம்பிக்கிட்டு இருக்குது. ஜெயம் ரவியை பாருங்கள், ஜிவி பிரகாஷ், இப்போ ஏஆர் ரஹ்மான், ஈமான், தனுஷ். சேட் திங். பட் நம்ம கையில் என்னங்க இருக்குது. ஸோ காய்ஸ், நீங்கள் நினைக்கிறீங்க தனுஷும் இன்டைரக்டாக இதில் ஒரு ரீசனாக இருந்திருப்பாரா இல்லையா நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாமே இவங்க மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே சும்மா ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு இவங்க கிளப்புற வதந்திகளா? கமெண்ட்ஸில் போடுங்க காய்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க நம்ம வீடியோக்கு. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். பபாய், டேக் கேர். இன்னொரு ரீல் ஒன்று இருக்குங்க, இதுக்கும் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை, பட் செம்மையாக இருந்துச்சு, பாருங்கள். மேடைய போட்டது ஆம்பளை, இந்த லைட்லாம் கட்டினது ஆம்பளை, அந்த மேல அந்த சீரியல் செட்லாம் போட்டது ஆம்பளை, இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை, செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆம்பளைய கண்டுபிடிச்சது பெண்கள், தாய்மார்கள். நாங்க பெக்காம வந்து பிறந்துட்டே ஆமை குட்டி சைஸுக்கு ஆம்பளை 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 அப்படி சொல்லாதம்மா. அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. ராங்
கால்குலேஷன். ஆ. இன்னைக்கெல்லாம் ஆண்கள் தேவை கிடையாது. ஏன்? டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்ன ஊசி மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். டெஸ்ட் டியூப் பேபி. உண்மையா இல்லையா? ஊசி மேலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். உங்க அப்பா பேர் என்னென்ன ஊசி நான் சொல்வீங்க? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்.